செந்தில் பாலாஜி ஒருவர் போதும். எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், எந்த ஒரு கோட்பாட்டு தெளிவும் இல்லாமல், தன்னை நம்பி வந்தவர்கள் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்கின்ற கவலைப்படாமல் ஒரே ஒரு நேரத்தில் வீட்டுக்குள்ளே அடைந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகளாம். அந்த அணில் குஞ்சுகளுக்கும் விசிலடிச்சா குஞ்சுகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், எங்களுடைய மாணவனியை பாருங்கள். இந்த மொழிப்போருக்காக கூடியிருக்கிற கூட்டம் எவ்வளவு கட்டுப்பாடாக இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அணில் குஞ்சுகளும் விசிலடிச்சா குஞ்சுகளும் இன்றைக்கு ஆரிய மாடல் திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன தெரியுமா வேறுபாடு? தெருவில் நடக்கும் போது செருப்பை தூக்கி கையில் வைத்துக் கொள் என்றது ஆரிய மாடல். செருப்பு தைப்பவனையும் கை தூக்கி விட்டதுதான் திராவிட மாடல். பெண்ணே நீ படி தாண்ட கூடாது என்றது ஆரிய மாடல். பெண்ணே நீ படி தாண்டு என்று சொன்னதுதான் திராவிட மாடல். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, கருப்பு சிவப்பு கொடி இங்கு பறக்கும் வரை, முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் இங்கே முதலமைச்சராக இருக்கும் வரை நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். நண்பர்களே, சமகால தமிழ்நாடு ஒரு 3 முக்கியமான போராட்டத்தை எதிர்கொண்டது. முதலாவது இங்கிலாந்து அரசிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இந்திய விடுதலை போராட்டம். இரண்டாவது இந்தி திணிப்பிற்கு எதிராக நடத்தப்பட்ட மொழி போராட்டம். மூன்றாவது எமர்ஜென்சி என்கின்ற நெருக்கடி நிலை காலகட்டத்தை எதிர்த்து ஏற்படுத்தப்பட்ட அந்த போராட்டம். இந்த 3 போராட்டத்திலும் மற்ற 2 போராட்டங்களை விட ஏன் இந்த மொழி போராட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், இந்திய விடுதலை போராட்டம் என்பது 1947 முடிவடைந்து விட்டது. எமர்ஜென்சி என்கின்ற நெருக்கடி நிலை காலகட்ட அந்த போராட்டம் என்பது 1977 நிறைவடைந்து விட்டது. ஆனால் மொழி போராட்டம் மட்டும்தான் கடந்த 80 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே நடக்கின்ற ஒரே போராட்டம் இந்த மொழி போராட்டம் மட்டும்தான். எப்போதெல்லாம் இந்தியை தமிழர்களின் மீது திணிப்பதற்காக ஒன்றிய அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு மிக தீர்க்கமாக நின்று எதிர்த்து களமாடி இருக்கிறது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 8வது அட்டவணையிலே குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளிலே திட்டமிட்ட இந்தியை மட்டுமே முன்னோக்கிய ஒரு மொழியாக அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு முறையும் எதிர்த்து நின்று களமாடுகின்ற ஒரே மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, முதல் மொழி போராட்டம் என்பது 1938 தந்தை பெரியார் திருச்சியிலே தொடங்கி வைத்தார். பல்வேறு மாணவர்கள் புடைசூழ அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அந்த போராட்டத்திலே மாணவர்களோடு மாணவர்களாக நின்று எதிர்த்து களமாடியவர்கள் தான் நடராசனும் தாளமுத்துவும். அப்போது தந்தை பெரியாரோடு சேர்த்து அத்தனை பேரையுமே சிறையில் அடைக்கிறார்கள். பல்வேறு சித்திரவதை கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். அப்போது தாளமுத்துவும் நடராசனும் நோய்வாய்ப்பட்டு சிறையிலே ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறார்கள், இந்தி மொழியை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று கையெழுத்து போட்டுக் கொடுங்கள், மருத்துவமனையிலே சேர்த்து உங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறோம் என்று சொன்ன போது நடராசனும் தாளமுத்துவும் இந்த மொழிக்காக நாங்கள் உயிரை கொடுப்பேன் ஒழிய உங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலே முதலிலே களப்பணியானவர்கள் நடராசனும் தாளமுத்துவும் தான். அதற்கு பிறகு 1963 எழும்பூர் ரயில் நிலையத்திலே பக்தவத்சலம் அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் காவல்துறை அதிகாரிகள் புடைசூழ ரயில் நிலையத்திற்கு வருகிறார். அந்த ரயில் நிலையத்தில் அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒரு இளைஞன் பக்தவத்சலத்தின் காலில் விழுந்து, ஐயா நீங்கள் தமிழர்கள் தானே, நீ தமிழர் தானே, இந்தி திணிப்பை விடாதீர்கள், தமிழ் மொழியை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். கத்தி கதறினார். அப்போது அந்த முதலமைச்சர் சொன்னார், இந்த பைத்தியத்தை கைது செய்து சிறையில் அடைங்கள் என்று சொன்னார். 1 மாத கால சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்து நேராக இந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கின்ற ரயில் நிலையத்திற்கு முன்னால் தன்னுடைய உடலிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று களப்பலியிலே முதலாக இந்தியா அன்றைக்கு தான் பார்த்தது ஒரு மனிதன் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு உயிரை மாண்டு கொண்டது. அப்படி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே முதலிலே தீ குளித்த அந்த வீர இளைஞன் தான் கீழப்பழுவூர் சின்னசாமி. அப்போது அவனுக்கு வயது வெறும் 27. கீழப்பழுவூர் சின்னசாமியை போல குறைந்தது ஒரு 10 பேராவது மொழிக்காக உயிரை விட்டால்தான் இந்த தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும் என்று ஒரு இளைஞன் சிந்தித்தான். வீட்டிலே நான் ரயில் நிலையத்திற்கு சென்று கருப்பு கொடி காட்டிவிட்டு வருகிறேன் என்று சென்று சொல்லிவிட்டு ரயில் நிலையத்திற்கு வருகிறான். ரயில் நிலையத்திற்கு வந்து மனம் வெதும்பி தன்னுடைய உடலிலே தானே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு அன்றைக்கு வீர மரணம் எய்தியவன் தான்
கோடம்பாக்கம் சிவலிங்கம், அதற்கு பிறகு விருகம்பாக்கம் அரங்கநாதன். இந்த வரிசையில எடுத்து பார்த்தால் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த ஐயம்பாளையம் வீரப்பன் மிக முக்கியமானவர். வயது 27. மாணவர் போராட்டத்தின் நடுவிலே ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தீயிட்டு கொளுத்தி கொண்டு இறந்த அந்த ஐயம்பாளையம் வீரப்பன் நம்முடைய மண்ணை சார்ந்தவர் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு ஆரிய மாடல் திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன தெரியுமா வேறுபாடு? உயர்ந்தவன் தான் படிக்க வேண்டும் என்றது ஆரிய மாடல், உயர்ந்தவன் தான் படிக்க வேண்டும் என்றது ஆரிய மாடல், படித்தவன் தான் உயர்ந்தவன் என்றது திராவிட மாடல். தெருவிலே நடக்கும் போது செருப்பை தூக்கி கையில் வைத்துக் கொள் என்றது ஆரிய மாடல், செருப்பு தைப்பவனையும் கை தூக்கி விட்டதுதான் திராவிட மாடல். பெண்ணே நீ படிதாண்ட கூடாது, பெண்ணே நீ படிதாண்ட கூடாது என்றது ஆரிய மாடல், பெண்ணே நீ படி தாண்டு என்று சொன்னதுதான் திராவிட மாடல். 1000 இருந்தாலும் பெண்கள் படிக்கலாமோ, 1000 இருந்தாலும் பெண்கள் படிக்கலாமோ என்றது ஆரிய மாடல், பெண்கள் படிப்பதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதுதான் திராவிட மாடல். தாமரை மலர்வதற்கு ஏற்ற மண் இதுவல்ல, தாமரை மலர்வதற்கு ஏற்ற மண் இதுவல்ல. நீங்கள் எத்தனை விஞ்ஞானிகளிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், சூரியன் பார்க்காமல் தாமரை மலரவே மலராது. சூரியன் தாமரையை பார்க்க போவதும் இல்லை, தாமரை தமிழகத்தில் பூக்க போவதும் இல்லை. நண்பர்களே, இந்த இயக்கம் ஏதோ நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த காளான் அல்ல. 62 சம்பத் வெளியே போனார், 72 எம்ஜிஆர் வெளியே போனார், 82 நாவலர் வெளியே போனார், 92 வைகோ வெளியே போனார். தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம், மிசாவை பார்த்தோம், போராட்ட களங்களை பார்த்தோம், அடக்குமுறையை பார்த்தோம், ஒடுக்குமுறையை பார்த்தோம், ரத்தத்தை பார்த்தோம், சிறைகளை பார்த்தோம். இத்தனை பார்த்தும் இந்த இயக்கத்தை எந்த ஒரு கொம்பனாலும் இன்றைக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது என்று சொன்னால், இங்கே கீழே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ரசிகர் கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம். இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த ஒரு கொம்பனாலும் அழிக்க அல்ல, தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்படி நாம் மத அரசியலை ஒருவரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருந்தால், இன்னொரு பக்கம் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், எந்த ஒரு கோட்பாட்டு தெளிவும் இல்லாமல், தன்னை நம்பி வந்தவர்கள் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்கின்ற கவலைப்படாமல் ஒரே மணி நேரத்தில் வீட்டுக்குள்ளே அடைந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகளாம் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த அணில் குஞ்சுகளுக்கும் விசிலடிச்சா குஞ்சுகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், எங்களுடைய மேனவனியை பாருங்கள், எத்தனை கொள்கை பிடிப்பாடு. இந்த மொழிப்போருக்காக கூடியிருக்கிற கூட்டம் எவ்வளவு கட்டுப்பாடாக, இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அணில் குஞ்சுகளும் விசிலடிச்சா குஞ்சுகளும் எங்களுடைய மாணவர்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். 2026 தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்திற்கு 10 விஜய், 20 மோடி, 30 அமித்ஷா வந்தாலும் தேர்தல் களத்தில் அவர்களை ஓட ஓட விரட்டுவதற்கு எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி ஒருவர் போதும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தாரை ஒன்றிணைத்த ஒரு இனம், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய ஒரு இனம். இன்றைக்கு அந்த இனத்திற்கும் அந்த மொழிக்கும் அந்த பண்பாட்டிற்கும் அந்த நாகரிகத்திற்கும் ஒரு ஊறு விளைவிக்கின்ற ஒரு சூழலை இன்றைக்கு ஒன்றியார் செயற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அண்ணா சொன்னார், இந்திய திரும்ப போராட்டத்தின் போது அறிஞர் அண்ணா அழைத்தார், வாருங்கள் நான் உங்களுக்கு இந்த பதவி தருகிறேன், இந்த பதவி தருகிறேன் என்று சொல்லி இளைஞர்களை அழைக்கவில்லை. என்ன தெரியுமா அழைத்தார்? உங்களை அடிப்பட அழைக்கிறேன், உதைபட அழைக்கிறேன், உயிர் விட அழைக்கிறேன். அப்போது எல்லோரும் சொன்னார்கள், இது என்ன விதமான அழைப்பு என்று கேட்ட போது அறிஞர் அண்ணா சொன்னார், நான் கோடைகளை அழைக்கவில்லை, உடைய தம்பிமார்களை அழைக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அதேதான். நீங்கள் எத்தனை முறை இந்திய எதிர்க்க திணித்த பார்த்தாலும் எங்களுடைய லட்சக்கணக்கான தம்பிமார்கள் நாங்கள் இருக்கின்ற வரை எந்த புறத்தாலும் உங்களுடைய மொழியை திணிக்க முடியாது. அதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டு மண், வீரம் செறிந்த மண். சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் இந்த மண்ணை காக்கவும் மொழியை காக்கவும் ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் நான் கைவிட்டு விட்டால் தமிழ்நாடு 200 ஆண்டு காலம் பின்னோக்கி போய்விடும். சங்கிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய பாட்சாவெல்லாம் மற்ற மாநிலங்கள் வேண்டுமானாலும் படிக்கலாம், தமிழ்நாட்டில் உங்களுடைய பருப்பு வேகாது. தெரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, கருப்பு சிவப்பு கொடி இங்கு பறக்கும் வரை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்கே முதலமைச்சராக இருக்கும் வரை, மத்திய ஒன்றிய அரசுடைய எந்த ஒரு கொள்கையும் பின்வாசல் வழியாக நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம், எதிர்த்து களமாடுவோம். மீண்டும் 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய தளபதியை 2வது முறையாக ஆட்சி கட்டியில் அமர்வதற்கு வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நம்முடைய அண்ணன் நமக்கு எப்போதும் சொல்லுவதுதான், நாம தான்
நாம மட்டும்